ஓகே, நம்ம பார்க்க போகிற அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆயு ஹீல். இந்த ஆயு ஹீல் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பித்த வெடிப்பு, கால்கள் இருக்கிற பித்த வெடிப்புக்காக நம்ம போடுற இந்த க்ரீம் தான் ஆயு ஹீல். வழக்கமாக நமக்கு நிறைய கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அது நமக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிலீஃபும் கொடுக்கும். பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம காலில் இருக்கிற சிறு சிறு ஓட்டைகள் மூலயமா நம்ம உடம்புல எத்தனை விதமான கிருமிகள் போகுது, எத்தனை விதமான கெமிக்கல்ஸ் போகுது. அதனால தான் சொல்லுவாங்க காலங்காத்தால் வெறும் காலோட புல்வெளியில் நடங்க. அந்த புல்லில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த புல்லில் இருக்கிற அந்த பசுமை உங்கள் கால் வழியாக உங்கள் உடம்புக்கு போய் நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம நடக்கும்போதே நமக்கு அவ்வளோ ஃபீல் இருக்கும்போது நீங்கள் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் உங்கள் காலில் போடும்போது அதோட சைடு எஃபெக்ட் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடம்புக்குள்ளே போய் நிறைய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நம்ம ப்ராடக்ட் 100% நேச்சுரல்ன்றதுனால உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்ப்ளீட் க்யூரை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான மூலிகைகளை இதில் சேர்த்துருக்காங்க. பித்த வெடிப்பு இல்லாதவங்க யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாதம் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்போவுமே பித்த வெடிப்பு வராத மாதிரி உங்கள் பாதத்தை ரொம்ப ஈரப்பதத்தோடு பாதுகாத்து பர்ஃபெக்டாக உங்கள் குழந்தை கால் மாதிரி கொடுக்கும். இது நீங்கள் குழந்தைங்க, அதாவது 3 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்கள் காலோடைய பாதுகாப்புக்காகவும் உங்கள் காலோடைய அழகுக்காகவும் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டு நிச்சயமாக கொடுக்கும். சரிங்க, இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா உங்கள் பாதங்கள் ரொம்ப ரொம்ப அழகாகவும் பாதுகாப்பாகவும் உணரும். சரிங்களா, இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃப்னில். இந்த காஃப்னில் சிரப் தான் நானும் என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பனிக்காலத்தில் இருமாத குழந்தைங்க, இருமாத பெரியவங்க யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே முதல்ல சளி பிடிக்கிறதோட முதல் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருமல் தான். இருமல் ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்மளால் 4 பேர்கிட்ட பேச முடியாது. வெளியில் போகும்போது மற்றவங்களாம் ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. இரும்புறாங்களா, ஐயோ இது கொரோனாவாக இருக்குமோ, ஐயோ நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடுமோ, அந்த மாதிரி யாருக்கிட்டையும் நம்மளால் சகஜமாக பழகவே முடியாது. இந்த இருமல் சாதாரண இருமல் தான், ஆனால் அதுக்கு மற்றவங்களுமே ரொம்ப பயப்படுவாங்க இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம். ஆனால் நம்ம காஃப்னில் சிரப்பில் ஒரு மூடி நீங்கள் குடித்த உடனே இந்த இருமல் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறத பார்க்க முடியும். இதில் என்னென்ன மூலிகைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துளசி, திப்பிலி, அடாதொடை, ஒளிதல் தாமரை, சித்திரட்டை, கண்டங்கத்திரி, அதிமதுரம், புதினா. இதோட பெஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் இதை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணாங்க ஒருத்தவங்க என்கிட்ட ரிசல்ட் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா மேம் நீங்கள் கொடுத்தது சளியை மட்டும் இல்லை மேம், ரொம்ப வருஷமாக என் குழந்தை சாப்பிடவே சாப்பிடாது. ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த டானிக்கை குடித்ததுக்கப்புறம் அவன் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு, அவனுக்கு நல்ல பசி எடுக்குது, அவன் நல்லா சாப்பிட்றான், ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. வழக்கமாக நீங்கள் கடைகளில் போய் குடிக்கிற சளி மருந்து இல்லை இருமல் மருந்து பார்த்தீங்கன்னா குடித்த கொஞ்சம் நேரத்தில் நல்லா தூக்கம் வரும், கொஞ்சம் நேரம் படுக்கலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அது அந்த நேரம் மட்டும்தான் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். மறுபடியும் நீங்கள் ஒரு 2 நாள் குடிக்காமல் விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு சிறப்பு வாங்கி மறுபடியும் குடிக்கணும். டாக்டர்ஸ் கிட்ட கூட நீங்கள் வந்து மெடிசனுக்காக நீங்கள் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு டேப்லெட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6th டே 7th டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு சளி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். எதனால் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லங்ஸில் இருக்கிற அந்த சளியை டாக்டர்ஸ்லாம் இறுக செய்வாங்க. அதாவது அதை ரொம்ப கெட்டியாக்குவாங்களே தவிர அதை வெளியே வரதுக்கான சொல்யூஷன்ஸ் அலோபதியில் கிடையவே கிடையாது. அதனால் நீங்களே நல்லா ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு முதல்ல 1 வாரம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அடுத்த 1 வாரம் தான் அவங்க ரிலீஃபாக இருப்பாங்க. மறுபடியும் அடுத்த வாரம் அவங்களுக்கு சளி பிரச்சனை அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பனிக்காலமும் மழை காலமும் முடிகிற வரைக்குமே இந்த குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டலு, சிரப்பு, டானிக்கு, இன்ஜெக்ஷனு, ஜொரோன்னு இந்த நம்ம பெற்றோர்கள் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுலேயும் இந்த பாய்சன், அதாவது இந்த சைடு எஃபெக்ட் இருக்க இந்த மருந்து இப்போ கூட நம்ம ரீசெண்டாக இந்தியாவில் பார்த்தோம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து அந்த ப்ராடக்டோட சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப மோசமான விளைவுகள் தரதுன்றதுனால அந்த சிரப்பு, அதாவது இந்த இருமல் டானிக்கை அந்த கம்பெனி கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாங்க. எங்க 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தது ஒரு விஷம்னு தெரிஞ்சால் நமக்கு எவ்வளோ மோசமான ஒரு வருத்தம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுவே இயற்கை முறையில் 100% மூலிகையில் தயாரித்த இந்த டானிக்கை கொடுக்க, ஏன்னா இதை நீங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். இதில் சுகர் கிடையவே கிடையாது. இதில் நீங்கள் யாரும் தூங்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப்பினஸ், அந்த ட்ரௌசினஸும் வராது. 100% நீங்கள் காஃபுக்கு பெஸ்ட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃப்னில் தான். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி ஒரு தடவை உங்களுக்கு காஃப் வரும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போதோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்குலேருந்து யாருக்கு ப்ராப்ளம் வந்தாலும் இதை நீங்கள் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ. லோ 37 எடுக்கணும். ஓகே, நம்ம பார்க்க போகிற அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிலோ 37. இந்த பிலோ 37ல் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவேம்பு, சுக்கு, துளசி,
இஞ்சி, சீத்தில் கொடி, மிளகு, வில்வம், திப்பிலி, திரிபலா, இந்த இருக்கிற எல்லா மூலிகைகளும் சேர்ந்தது தான் இந்த பிலோ 37. இந்த பிலோ 37ல் அப்படி என்ன தான் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சல் வருது இல்லையா, டைஃபாய்டு, டெங்கு, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், சிக்கன் குனியா, இந்த மாதிரியான சகல விதமான காய்ச்சல்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரே டேப்லெட் என்னென்னா நம்ம பிலோ 37 தான். நமக்கு தெரியாது, நமக்கு ஜஸ்ட் ஃபீவர் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், சரி இது ஒரு சாதாரண ஃபீவர். ஆனால் அந்த ஃபீவரே ஒரு 2 நாள் ஆச்சுன்னா, 3 நாள் ஆச்சுன்னா, 4 நாள் ஆச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, நம்மளோட வேலைகளை சரிவர செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன நினைப்போம், ஒரு 5 நாள் ஃபீவர் இருந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுவாங்க டாக்டர். இல்லை நம்ம வந்து மருந்து போட்டோம் நமக்கு சரியாகலன்னு. அப்படி டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே ஆல்ரெடி ஃபீவரில் இருப்போம், நம்மளால் சரியாக சாப்பிடவே முடியாது. அந்த சாப்பிடாத நேரத்தில் நம்ம வயிறு காஞ்சி போயோ இல்லை நம்ம சோர்வில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் டேப்லெட்ஸ் போடும்போது நம்ம வயிறெல்லாம் புண்ணாயிடும். நமக்கு வந்து இருக்கிற பிரச்சனை இது மீறி இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிட்டோம். நம்மளால் சரி வர எதையுமே செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கிற அத்தனை மூலிகைகளும் சரியான வகையில் உங்களுக்கு தேவையான அத்தனையும் இதில் கலந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிடணுன்றது நம்ம டேப்லெட்டாகவே கொடுத்துரும். ஸோ அந்த டெங்கு, டைஃபாய்டு, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் இது எல்லாமே வரும்போது உங்களுக்கு ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிட்டாங்கனாலே போதும், அந்த எல்லா விதமான காய்ச்சலும் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த காய்ச்சல்னால் நமக்கு சில உபாதைகள்லாம் வரும் இல்லையா, ரொம்ப தலை வலிக்குது, ரொம்ப உடம்பு வலிக்குது. இப்போ சிக்கன் குனியானா பார்த்திங்கன்னா அந்த ஃபீவரோடு சேர்த்து பாடி பெயின், அங்கங்கே ஜாயின்ஸ்லாம் நிறைய பெயின் வர ஆரம்பிக்கும். நம்ம கையை கூட இப்படி மடக்க முடியாது. சிக்கன் குனியா வந்தவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். கால் விரலை மடக்க முடியாது, காலை மடிக்க முடியாது. ஏன்னா அந்த வைரஸுடைய பாதிப்புகள் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகளை கூட இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணும், அதோட சைடு எஃபெக்ட்லேருந்து ஸ்டாப் பண்ணும். உங்களுக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. இது ஃபீவர் மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி இதெல்லாம் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பாடி ஹீட்டு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் ஆகும்போது அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுடைய அந்த ஹீட்டுனால் வரக்கூடிய இந்த கண் எரிச்சல், முடி கொட்டுதல், இல்லாட்டி புண்ணு ஏற்படுதல், பாடியில் ரேஷஸ் வருது, அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இது சரி பண்ணும். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அயன். வாழ்க்கையில் அயன் எவ்வளோ முக்கியம்னு பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தான் எப்போவுமே டாக்டர்ஸ் எடுத்த உடனே கேட்பாங்க, ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்காமா அப்படின்னு. வாழ்க்கையில் முதல்ல நாம் ஆரம்பிக்கிற குழந்தையிலேருந்து டெஸ்ட் பண்ணுற அயனில் கடைசி வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் தான். அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த அயன் ரொம்ப 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 முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா அவங்க அன்றாட வேலைகளை செய்கிறதா இருக்கட்டும், பூ பெய்கிறதா இருக்கட்டும், கல்யாணம் ஆகிறதா இருக்கட்டும், பிரசவம் அடைகிறதா இருக்கட்டும், குழந்தைகளை வளர்க்குறதா இருக்கட்டும், கடைசியில் அவங்களுக்கு மெனோபாஸ் ஆகி அவங்க லைஃப்பில் அவங்க கடைசி காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த அயன்றது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அவ்வளோ பெரிய முக்கியமான அயன் கண்டென்ட் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு உடம்புல சரியான விகிதத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எனக்கும் கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம உடம்பு சரியான வகையில் அதை உட்கொண்டு அது நமக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி ரத்த சோகை இருக்கலாம், இல்லை மாதிரி வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிரகிச்சிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வெறும் அயனை மட்டும் எடுத்துக்காதீங்க, கூடவே விட்டமின் சியும் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விட்டமின் சி நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்கள் சாப்பாட்டில் இருக்கிற அயன் கண்டென்ட்டை அந்த உடம்பு உரியக்கூடிய தன்மை அந்த விட்டமின் சிக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் நான் மாதுளம்பழம் மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கூடவே சேர்ந்து ஆரஞ்சோ, லெமனோ, நெல்லிக்காயோ நீங்கள் சாப்பிடும்போது தான் அந்த மாதுளையாக இருக்கட்டும், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், பேரிச்சம்பழமாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அயன் கண்டென்ட்டை அந்த உடம்பை எடுத்துக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்மளால் டெய்லி பீட்ரூட் சாப்பிட முடியுமா? டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்றோமா? இல்லை டெய்லி அயன் கண்டென்ட் இருக்க பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்றோமா? இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே அயன் டெஃபிஷியன்சி வரும். அது எப்படி மேம் தெரியும்? ஒன்றும் இல்லை, உங்கள் தலையில் முடி முதல்ல எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் நெகக்கண்கள்லாம் வெள்ளையாக இருக்கா இல்லை பிங்காக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்களால் டெய்லி ஒர்க்கை ஃபுல் எனர்ஜெட்டிக்காகவும் கரெக்டாகவும் செய்ய முடியாதான்னு பாருங்கள். இல்லை மேடம், எனக்கு காலையில் சமைச்சு முடிச்சோன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கணும் போல் இருக்குது மேடம், என்னென்னு தெரியல மேடம், என்னால் நார்மல் ஒர்க்லாம் சரியாக பண்ணவே முடியல, எப்போ பார்த்தாலும் ஏதோ படப்படப்பாகவே இருக்குது மேடம், ரொம்ப டென்ஷனாக ஆகுது மேடம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மேடம், முடியெல்லாம் கொட்டுது மேடம் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக அயன் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அயன் டெஃபிஷியன்சிக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
நான் சொன்னேன் இல்லையா, எப்போவுமே அயன் மட்டும் எடுத்துக்கூடாது, கூடவே விட்டமின் சியும் எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஃபீலிங் அயனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பீட்ரூட் மட்டும் இல்லாமல் அதை உட்கொள்கிறதுக்கான ஆரஞ்சும் சேர்ந்தே கிடைக்கிறதுனால உங்கள் உடம்பு இயற்கையாக வெஜிடேரியனாக நேச்சுரலாக தேவையான அயன் சக்தியை உரிய ஆரம்பிக்கும் போது 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் நார்மல் கண்டிஷனுக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, என்னையே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எனக்கு 17 வயசில் நான் அயன் டேப்லெட் போட்டேன். டெலிவரி வரைக்கும் நான் அயன் டேப்லெட்டை போட்டுகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா அலோபதியை பொறுத்த வரைக்கும் அதில் க்யூர்னஸ் கொடுக்காது, ஜஸ்ட் உங்கள் ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணும். உங்கள் பாடியை மறுபடியும் அது கரெக்ட் பண்ணாது. பட் நம்ம ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற அந்த அயன் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த அயன் உற்பத்தியை எப்படி செயல்படுத்தணுன்றதை ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுத்து அதை மறுபடியும் அந்த அயன் உற்பத்தியை நார்மலைஸ் பண்ணிக்கும். அதாவது நீங்கள் இந்த டானிக்கை வாங்கினா லைஃப் லாங் அலோபதியில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. மினிமம் 3 months, மேக்ஸிமம் 6 months தானாகவே ஹீமோக்ளோபின் லெவல் உங்கள் பாடியில் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். 100% கேரண்டி. தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் பியூரிஃபையர். பிளட்டை பியூரிஃபை பண்ணுமா? கண்டிப்பாக. எப்படி? மண் சட்டி வேர், நன்னாரி வேர், கருவாப்பட்டை, மஞ்சள், வாயு விலங்காய், திப்பிலி, வேம்பு, கடுக்காய், வெந்தயம், வெட்டி வேர், மாவிலங்கு, முக்கரட்டை வேர், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அதிமதுரம், இந்த அத்தனை மூலிகைகளையும் கொண்டது தான் இந்த பிளட் பியூரி. இந்த பிளட்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உயிர் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் தான் இருக்குது. இந்த ரத்தம் தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்கும் போய் அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது. ஹார்ட்டில் பிளட்டு போகலன்னா என்ன ஆகும்? ஹார்ட்டு சைடில் இருந்துடும், நம்ம உயிர் போயிடும். பிரெயினில் பிளட்டு போகிறது ஸ்டாப் பண்ணனா பிரெயின் டெட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாது, கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ பிளட்டில் தான் உயிர் இருக்குது. இந்த பிளட்டு தான் நம்மளோட பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸும் செயல்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட முதல்ல எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி பிளட்டில் தான் போகுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிளட்டு பியூரிட்டியாகவும் எந்த விதமான அழுக்குகளும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரணமாக நமக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய முகப்பரு வரும். அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ், நம்ம பிளட்டு வந்து பியூராக இல்லை அப்படின்றது. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா லைட்டாக கையில் ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்புறம் சிரங்கு வரும். அதுக்கப்புறம் செல் வந்து செல்லுடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி, ரொம்ப வயதான மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அது எதனால் ஏற்படுதுன்னா உங்கள் பிளட்டில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸால் தான் ஏற்படுது. ஸோ உங்கள் உடம்புல இருக்க அத்தனை பாடியில் இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க ரத்தம் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்றது தான். இந்த மருந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடலில் வந்து அப்படி ஒரு சுத்திகரிப்பு ஏற்பட்டு உங்கள் ரத்தத்தில் இருக்க எல்லா ஸ்கின்னில் இருக்கிற தோல் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப முன்னாடி இருந்ததை விட ஒரு யங் லுக்காகவும் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பளபளப்பாகவும் இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் பிம்பிள்ஸை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, உங்கள் ரேஷஸை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, உங்கள் அழகை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே இந்த பிளட் பியூரிஃபை பார்த்துக்கும். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூரி ஃப்ளஷ். இதுதான் அந்த யூரி ஃப்ளஷ். இன்றைக்கி யூரினரி ப்ராப்ளம் இல்லாதவங்களே இல்லை. ஒரு சிம்பிளாக சொல்ல போனோன்னா நிறைய பேர் வந்து சரியாக யூரின் போகாததுனால டயாலிசிஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை இன்றைக்கி ரொம்ப கூடுதலாகவே இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு நிறைய பேர் கிளினிக்லையும் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி யூரினரி ப்ராப்ளம் அவ்வளோ பெரிய முக்கியமான ப்ராப்ளம். எதனால் இதெல்லாம் வருது பார்த்திங்கன்னா நாம் எல்லாருமே யூரினை வந்து போக முடியல. போகிற இடத்துலலாம் நம்மளால் யூரின் பாஸ் பண்ண முடியுதானா? முடியறதில்ல. அப்போ அதை யூரினை அடக்கி வைக்கிறோம். அதில் பேசிக்காக ஆரம்பித்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நம்ம பண்ணுற சில மோசமான பழக்க வழக்கங்களால தான் இந்த யூரினரி ப்ராப்ளம் உண்டாகுது. அதில் இந்த யூரி ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா இத்தனை மூலிகைகளும் இருக்குது. இந்த மூலிகைகளை கொண்டு நம்ம இந்த யூரி ஃப்ளஷை காலையிலையும் மாலையிலும் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த கிட்னியில் இருக்கிற அந்த பைப் வந்து அந்த யூரினை கலெக்ட் பண்ணுற யூரின் பிளாடர் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகி உங்களுக்கு அந்த பாத்தியை கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி. ஆனால் அந்த கிட்னி எவ்வளவு சென்சிட்டிவ் தெரியுமா? அது உள்ள எவ்வளவு நரம்புகள் இருக்குது தெரியுமா? அது எவ்வளோ முக்கியமான ஒரு பாகன்றது அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க அது வரைக்கும் அவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவங்க சாப்பிட்ருப்பாங்க, அவங்க எல்லாமே செயல்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே டோட்டலாக முடங்கி போயிடும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு தான் இந்த கிட்னி உறுப்பு. அது நம்ம ரத்தத்தை சுத்திகரித்து அந்த நச்சு கழிவுகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது கொடுக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் தெரியும். முதல்ல கிட்னி வந்து
டயாலிசிஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கு மேலே சுகர் பேஷண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற அந்த சுகர் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிட்னியில் போய் அந்த கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட செயலிழப்புக்கு முக்கியமான காரணமாக அந்த சுகர் அமைஞ்சிருது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த சிறுநீரக கல்லில் ஆரம்பித்து அந்த சிறுநீரக பாதையிலேருந்து அந்த சிறுநீரக கோளாறு சகலத்தையும் அதில் இருக்க இன்ஃபெக்ஷன்லேருந்து எல்லாமே போக்கக்கூடிய ஒரே டானிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரிஃப்ளஷ் டானிக் தான். இது உங்கள் கிட்னியை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை சரியாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கிட்னியில் சிம்பிளான ப்ராப்ளம் இருக்குது, இல்லை மேடம் எனக்கு வந்து ஒரு சின்ன எரிச்சல் மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு வந்து யூரின் வந்து விட்டு போகிற மாதிரி இருக்குது, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த யூரினரி ட்ராக்ல இருந்தாலும் சரி, அந்த கிட்னியில் இருந்தாலும் சரி, அந்த பிளாடரில் இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் ஒரே தீர்வு இந்த யூரிஃப்ளஷ் தான். நீங்கள் வாங்கி 3 மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்னியே உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லும். அந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட் ப்ராடக்ட் இந்த யூரிஃப்ளஷ் ப்ராடக்ட். தேங்க்யூ.